பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.2ல இருக்கக்கூடிய இந்த 4th சம் தான் பார்ப்போமா. இப்போ பாருங்கள், வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் பெர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் A5,1 அண்டு P. சரிங்களா, அதாவது ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வருது, அந்த லைனு இந்த A, P வழியாக செல்லக்கூடிய லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அந்த லைனுக்கான ஸ்லோப் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதான் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு இன்னொரு பாயிண்ட்டை கொடுக்காம அது என்ன சொல்லியிருக்காங்க, P இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த செக்மெண்ட் ஜாயினிங் 4,2 அண்டு -6,4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு செக்மெண்ட் வருதா, அந்த செக்மெண்ட் வந்து 4,2 -6,4 அப்படின்றதுக்கு பாயிண்ட்ஸ் கடையில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்டு அதோட மிட் பாயிண்ட் தான் இந்த P அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த Pன்ற பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு இதுக்கான ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க வீடியோ பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஏன்ற பாயிண்ட் இருக்குது, இது வந்து 5,1. இங்கே வந்து Pன்ற பாயிண்ட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த லைனோட ஸ்லோப்பு தான் கேட்டிருக்காங்க. பட் இந்த பாயிண்ட் Pன்றது என்ன அப்படின்னா இன்னொரு செக்மெண்ட் வருது. ஓகேங்களா, ஸோ செக்மெண்ட் வருது. இந்த செக்மெண்ட்டோட இந்த சைடு இருக்கக்கூடிய புள்ளி பார்த்தீங்கன்னா -6,4. இந்த சைடு இருக்கக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4,2. இந்த மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த செக்மெண்ட்டோட மிட் பாயிண்ட் தான் இந்த P அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இந்த மிட் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் வச்சு என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெயிட் லைனுக்கான இந்த ஸ்லோப்பாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ தான் இதைத்தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதுக்கு நம்ம தான் பேர் வச்சுக்கிறேன். இந்த இதை இது P அப்படின்றப்ப இதை நான் C, இது Dன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, CD அப்படின்ற ரெண்டு பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வச்சு தான் நான் எழுத போகிறேன். ஸோ CD கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் CD, CDயையும் கனெக்ட் பண்ணுற அந்த லைனுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 + x2 / 2, y1 + y2 / 2. இதுதான் மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா கண்டிப்பாக எழுதி ஆகணும். பாக்ஸை போட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம பேர் வச்சிடலாமா, x1 x2 CD, Cயில் இருக்கிறது x1, Dயில் இருக்கிறது x2, Cயில் இருக்கிறது y1, Dயில் இருக்கிறது y2. ஓகேங்களா, ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த இதில் டேரெக்டாக அப்ளை பண்ணலாமா. ஸோ அப்போ x1ன்றது -6 + x2ன்றது 4 / 2, y1ன்றது 4, y2ன்றது 2, y2/2. இப்போ பார்த்தீங்கன்னா -4 ப்ளஸ் -6 + 4 ப்ளஸ்ஸு மைனஸ் கலந்துருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 6 - 4 2, பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனு -2. ஓகேங்களா, /2 ரெண்டையும் ஆட் பண்ணலாம் 6/2. ஸோ இப்போ கட் பண்ணி பாருங்கள் என்ன வருது, இதையும் கட் பண்ணிங்கன்னா 1 to 2. ஸோ -1, 3 2s are 6. ஸோ -1, 3 இது என்ன பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட் ஆஃப் CD, அதாவது பாயிண்ட்டு P. ஓகேங்களா, ஸோ பாயிண்ட்டு A இங்கே இருக்குது, பாயிண்ட்டு P இங்கே இருக்குது. அப்போ AP வழியாக அதாவது லைன் AP வழியாக செல்லக்கூடிய அந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கான ஸ்லோப் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ எழுதலாமா. ஸோ ஸ்லோப் ஆஃப் AP அப்படின்றப்ப என்னது, ரெண்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு நமக்கு தெரியும். ஸோ M = என்ன ஸ்லோப்புக்கான ஃபார்முலா, y2 - y1 / x2 - x1. ஓகேங்களா, இதுதான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. இப்போ இதில் அப்ளை பண்ணலாமா டேட்டாவை, என்னென்ன டேட்டா, AP, ஏல இருக்கிறது y1, Pயில் இருக்கிறது y2. ஓகேங்களா, அதே மாதிரி ஏல இருக்கிறது ஏல இருக்குது x1, இது வந்து y1, இது x2, இது y2. இப்போ நம்ம டேட்டாவை அப்ளை பண்ணலாமா. ஸோ y2ன்றது இங்கே இருக்குது 3 - y1, x2ன்றது இங்கே இருக்குது -1 -x1. ஓகேங்களா, ஸோ இப்போ டேட்டாவை போட்டாச்சு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 3 - 1 2, -1 -5 ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப ஆட் பண்ணிடலாம் -6. ஸோ 1 2 2, 3 2s are 6. ஸோ 1/3. ஓகேங்களா, கீழே மட்டும் மைனஸ் இருக்குது, ரெண்டுலேயுமே மைனஸ் இருந்தால் மைனஸ் போட தேவையில்லை, ப்ளஸ் ஆயிரும். கீழே மட்டும் மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு காமனாக அந்த மைனஸை கொண்டு வந்துட்டோம். ஸோ M =
மைனஸ் 1/3 ஓகேங்களா. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ கொஸ்டினை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக எதாக இருந்தாலும் செய்யலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான், ஒரு லைன், இந்த லைனுக்கான ஸ்லோப்பு தான் கேட்டிருக்கான். விச் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது பீன்ற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் சி டி அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சிடிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி இந்த பாயிண்ட்டையும் வச்சு 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம ஃபார்முலா இந்த ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே தான் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அதோட நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இது பத்தாது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.